சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கொனூரு ஹம்பிக்கும் திவ்யா தேஷ்முக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ் ரேப்பிட் டை பிரேக் நடந்தது. அதில் ஒரு கேம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிட் டை பிரேக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேம் வந்து ட்ரா ஆயிருக்கு. செகண்ட் கேம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கேமில் வந்து கொனூரு ஹம்பி வந்து ஒயிட் ஹேண்டில் பண்ணுறாங்க. திவ்யா தேஷ்முக் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த ஆட்டத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கேமில் கொனூரு வந்து கேம் வந்து D4 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. D5 ரிப்ளையாக இருக்குது. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ஒரு குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் வேரியேஷன் பார்க்குறோம். நைட் F3, நைட் F6, G3, D இன்ட்டு C4, பின் அதுக்கப்புறம் பிஷப் G2. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸ் கேம்பிட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போ இந்த செட்டப் வந்து கேட்லன்னு சொல்லுவாங்க. ஸோ கேட்லன் பிஷப் B4 செக், பிஷப்பால் பிளாக் பண்ணதுக்கப்புறம் A5 வைக்கிறாங்க. அண்ட் தென் குயின் டு C2. பிஷப்பை ட்ரேட் பண்ணிவிட்டு நைட்டு டெவலப் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பான் B5 போட்டு இந்த ஸ்கொயரை இந்த பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சப்போர்ட் போடுறாங்க. ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கும் போது நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்கன்றது நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். பட் இங்கே அந்த மாதிரி ஹோல்ட் ஆன் டு பண்ணுறாங்க. ஸோ A4 போட்டு அண்டர்மைன் பண்ண உடனே இங்கே C6 போடுறாங்க. இந்த பொசிஷனில் சில பேருக்கு இந்த நைட்டை மூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த இடத்துல ஏ பான் அட்வான்ஸ் பண்ணாமல் நைட்டை மூவ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பிளாக்னால் வந்து D5 ஆட முடியும். D5க்கு அப்புறம் C6 போட்டு நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணி கன்சல்டேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பான் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அண்டு அந்த ஒரு பான் எக்ஸ்ட்ரா பானே போதும். சப்போஸ் நீங்கள் சென்ட்ரல் அட்வான்ஸ் பண்ணுறதா நினச்சி நீங்கள் அட்டாக் பண்ணதான் நினச்சிங்கன்னா தென் நைட் டு B4 நமக்கு குயின் மேலே டைம் கெயின் பண்ண டைம் இருக்கும். நீங்கள் மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பானை கூட வைக்கலாம், ஏன்னா டாக்டஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம டெவலப்மெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு இந்த நைட்டை மூவ் பண்ணி நம்ம ரூக் மேலே டிஸ்கவரி கொடுக்கணும்னு தோணுச்சோ அங்கே எல்லா டைமும் மோஸ்ட்லி நைட் டு D5 இருக்கும். ஸோ A4, C6, B3. ஸோ பான் டென்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவங்க பரவாயில்ல, நம்ம அந்த பானை வந்து இப்போதைக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து லேட்டராக வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து விளையாடுறாங்க. ஸோ கேசல் பண்ணிடுறாங்க. கேசல் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் கேசல், பிஷப் A6, அப்புறம் நைட் டு C5. ஸோ B இன்ட்டு A4, அதுக்கப்புறம் நைட் இன்ட்டு A6 விளையாடுறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த பொசிஷனில் நைட் A6 வந்து கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம். நைட் இன்ட்டு A6, அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு A6, அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு A4. இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த A பான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பான் திவ்யாவுக்கு, அதை வந்து ஒரு பாஸ் பானாகவும் இருக்குது. ஸோ இந்த கேம் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க அந்த பாஸ் பானை புஷ் பண்ணுறதுக்கு தயாராகுவாங்க. அவங்க இந்த பாஸ் பானை எப்படியாவது கேப்சர் பண்ணணுன்றதுக்கு அவங்க தயாராகுவாங்க. ஸோ நைட் B7 அண்ட் தென் ரூக் FA1, குயின் B6 போட்டு செகண்டு. ஆக்சுவலாக 2 டிஃபெண்டர் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த ரூக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நைட் டு D2, பின் அதுக்கப்புறம் ரூக் FA8 விளையாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டரி ஃபார்ம் பண்ணி இந்த பானுக்கு சப்போர்ட் போடுறாங்க. E3, ஏன்னா இந்த ஒரு பான் வீக்னஸ்ஸு. ஸோ அதனால் E3 விளையாடுறாங்க. பின் அதுக்கப்புறம் நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணிடுறாங்க திவ்யா. பிஷப்பையும் ஷன் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா இப்போ இதை கேப்சர் பண்ணாலும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த வீக்னஸை நம்ம சரி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பானை வச்சு ஃபர்தராக வந்து எப்படி வந்து நைட்டை யூஸ் பண்ணி ரூக்கை கிக் பண்ணிவிட்டு பானை வந்து அட்வான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நைட் C4 போய்ட்டு குயின் அட்டாக் பண்ணி குயின் வந்து C7ல் ட்ராப் ஆகுது. அதுக்கப்புறம் குயின் டு D2. இங்கே ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பில்டப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ரூக்கையும் அட்டாக் பண்ணுறாங்க. அடுத்துங்க நைட்டையும் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த பொசிஷனில் அவங்க வந்து நைட் இன்ட்டு B6 விளையாடுறாங்க. சரி, ஓகே, நம்ம இங்கே கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நைட் இன்ட்டு C4 வில் அட்டாக் த குயின். நீங்கள் இங்கே வெட்டும்போது நம்ம இங்கே வெட்டிக்கலாம், ஏன்னா இங்கே செக்கோடு வரும். அண்ட் இந்த பொசிஷனில் ரூக் இன்ட்டு A6 வந்து ஆடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ரூக்கும் அட்டாக்ல இருக்குது, குயினும் அட்டாக்ல இருக்குது. எதை சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து குயினை மூவ் பண்ணி நீங்கள் ரூக்கை சேவ் பண்ணி ரூக் இன்ட்டு A1 அடித்ததுக்கப்புறம் ஒரு பீஸ் அப்பில் இருப்பீங்க. ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து அவங்க நைட் இன்ட்டு B6 விளையாடுறாங்க. குயின் இன்ட்டு B6, குயின் C3. இங்கே ப்ரெஷர் பில்டப் ஆகுது. அடுத்த நைட்டை கொண்டு வந்து திரும்ப அடுத்த நைட்டையும் வச்சு சென்ட்ரலைஸ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ ரூக் C1 வந்ததுக்கப்புறம் நைட் D5, பிஷப் இன்ட்டு D5, அதுக்கப்புறம் E இன்ட்டு D5. அண்டு இங்கே C இன்ட்டு D5 வந்து ரொம்ப நேச்சுரலான மூவ். இது ஏன் விளையாடல அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது ஒரு சில கவுண்டர் அட்டாக்கிங் ஐடியா அங்கே வர வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் குயின் C8 ஒரு ப்ரில்லியண்ட்டான குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா நீ இப்போ கேப்சர் பண்ண முடியாது, கேப்சர் பண்ணால் மேட் ஆகிடுவீங்க. அதனால் குயினை வச்சு பிளாக் பண்ணணும். பிளாக் பண்ணதுக்கப்புறம் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் ஐடியா வந்து ஒயிட்டு கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப கம்ப்ளீட் டிஃபென்சிவ் மோடில் போவீங்க. அதுக்கப்புறம் H4,
இங்கே F8 G4னு அதுக்கப்புறம் கிங்கையும் கொண்டு வந்து கிங் சைடில் ஏதாவது இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப ஆக்டிவான ப்ளே. இந்த பான் எங்கேயும் போகிறது கிடையாது. ஸோ கம்ப்ளீட்லி ட்ரான் என் கேம் மாதிரி இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இம்பேலன்ஸ்டாக விளையாடுவோம், எங்கேயாவது இம்பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சென்டரில் இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணி விளையாடுறாங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது. ஸோ ரூக் CA1 வந்ததுக்கப்புறம் H6, கிங் G2, குயின் B5, அதுக்கப்புறம் H3, குயின் B6, ரூக் 1 to A2, குயின் C7, பின் அதுக்கப்புறம் குயின் to C5 அண்ட் தென் குயின் to A7. குயின் C3, குயின் B6, ரூக் B2, குயின் D8. ஸோ ஒன்றுமே பண்ணுறது இல்லைங்க, ஜஸ்ட் ஷஃப்லிங் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. மாற்றி மாற்றி அவங்க டிஃபென்ஸை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறாங்க, ஏற்றுறாங்க. ஜஸ்ட் பீஸை வந்து ஷஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லைக் ரூக் BA2, அதுக்கப்புறம் H5, H4, G6, ரூக் A1, பின் அதுக்கப்புறம் குயின் B6, கிங் G1, அதுக்கப்புறம் கிங் G7, கிங் டு H2, குயின் D8. இப்போ ஒரு டவுட் வரும், கடந்த ஒரு 15 மூவ் கிட்ட இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டுருக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஏன்னா ஷஃப்லிங் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சில பான் மூவ்ஸ் நம்ம பார்த்தோம், பட் அது எதுவும் ப்ரோக்ரஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அப்போ என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் யாராவது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் இல்லை, யாருக்கு அந்த பொறுமை வந்து இழக்கிறாங்களோ அவங்களுக்கு கேம் வந்து அதான் அவங்களால கேம் வந்து வேறு மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த பொசிஷனில் இந்த மூவ் ரொம்ப கிரிட்டிக்கல் மூவ், அவங்க E4 ஆடி இருக்கலாம். பாயிண்ட் என்ன அப்படின்னா, குயினும் கிங்கும் சேம் டயகனல் இருக்குன்றதுனால கேப்சர் பண்ணோடனே நம்ம டிஸ்கவரி கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் கிங் G8 அண்ட் தென் D-Deck C6. இப்போ இந்த பான் வந்து வீக் ஆகிருக்கு. ஃபர்தராக நீங்கள் இந்த பானை வந்து பானால் போய் சப்போர்ட் போகிறோன்னு போட்டிங்கன்னா உங்கள் கிங் கம்ப்ளீட்டாக வீக் ஆகிடும். ஸோ ஒயிட்டுக்கு நிறைய கவுண்டர் அட்டாக்கிங் சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த பாஸ் பானும் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணணும், பிளாக்கெட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த லைன் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் தான் வந்து லேட்டராக ட்ரை பண்ணுவாங்க கொனரு. பட் அது வந்து அந்தளவுக்கு சரியாக முடியல. ஏன்றதை பார்க்கலாம். ஸோ 8th ரேங்கில் இருக்க ரூக்கை 7th ரேங்கில் வைக்கிறாங்க. ஸோ அதே போல் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து A2, ரூக் A8, ரூக் A1, குயின் C7 அண்ட் இந்த பொசிஷனில் வந்து E4 ஆடிடுறாங்க. இது வந்து லூசிங் மூவ் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. பட் ஃபாலோ அப் சரியாக பண்ணலை. இப்போ D/E4 நம்ம பார்த்தோம், பட் குயின் வந்து C3 இருந்து, பட் இங்கே C5 இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா D5 டேரெக்டாக ஆடிடுறாங்க. பட் இங்கே தான் என்ன ஆகுது, குயின் அன்டிஃபெண்டாக இருக்கிறதுனால குயின் E5 வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மூவ். ஏன்னா பானை பின்னில் போடுறது மட்டும் இல்லாமல் குயினையும் வந்து அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இப்போது சரிங்க, குயினால் இங்கே அடிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா ரூக்கோட கார்டு இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா செகண்ட் பான் வந்து போச்சு. இங்கே கூட குயின் C3 ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அவங்க இங்கே குயின் C3 ட்ரை பண்ணலாம். ஸோ கிங் H7 அண்ட் தென் நம்ம பானை புஷ் பண்ணலாம், டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த பின். E3னா தென் ரூக் F4. ஸோ இந்த மாதிரி சில கவுண்டர் அட்டாக்கிங் ஐடியாஸ் இருக்குது. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இம்பேலன்ஸ்டு பொசிஷன். D5 வந்து விளையாடுறாங்க. அதனால் குயின் E5. ஸோ ஏற்கனவே சொல்லிட்டு இந்த பொசிஷனை ரூக் D1, பின் அதுக்கப்புறம் C takes D5. அண்ட் இங்கே இன்னொரு ஆப்ஷன் வந்து திவ்யாவுக்கு வேகமாக வின் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து மேபி ரூக் டு D8 இருக்கலாம். ஏன்னா இப்போ இங்கே ரூக் அன்டிஃபெண்டாக இருக்குது, இந்த பானை பின்னில் போட்டுடுறோம். இந்த பானை ஏற்கனவே ஒரு பின்னில் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் ரூக் இன்ட்டு A5 அடித்தாங்க அப்படின்னா ரூக் இன்ட்டு A5 அண்ட் தென் குயின் இன்ட்டு A5, ரூக் இன்ட்டு D5 எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா 2 பான் அப்பில் இருப்பாங்க, ஆர் இந்த பாஸ் பான் இருக்கும். ஸோ இது வந்து கிளியர் வின்னிங் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ 2 பான் அதிகம் ப்ளஸ் ஒரு பான் வந்து கிளியர் பாஸ் பான். ஸோ ஏன் குயினால் பெட்டர் அப்படின்னா குயின் ட்ரேட் பண்ணால் இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால். பட் கேமில் வந்து C into D5 டேரக்டாக இருக்கிறாங்க. இப்போ திரும்ப கேம் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ரூக் into D5, குயின் E8, செக்கு, கிங் G8, ரூக் E5. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு டபுள் ரூக் ப்ளஸ் பான் என் கேம் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி என் கேம்ஸ்லாம் எப்படி முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்த கேமுமே அந்த மாதிரி தான் இருந்தது. பட் டான் ஜாங்கியோட விளையாடின மாதிரியே தான் இங்கே முடிய போகுது. ஸோ ரூக் F5, ரூக் இன்ட்டு F5 இந்த ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ கிங்கை ஆக்டிவேட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க, இவங்க டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கிங்கை சென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க கொண்டு திவ்யா வந்து ரூக் A6 ஆடுறாங்க. அதுக்கப்புறம் கிங் D5, F4 அண்ட் தென் ரூக் இன்ட்டு F4 இஸ் அ பிளண்டர். ஸோ அவ்வளோ குயிக்காக பார் மேலே போயிருக்கு அப்படின்னா இது வந்து லூசிங் பிளண்டர். என்ன லூசிங் பிளண்டர் அப்படின்னா, இப்போ ஏபானை வந்து பிளாக்கெட் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 மூவுக்கு மேலே அப்படி தான் இருந்தது. இப்போ அந்த பிளாக்கெட் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. தட் மீன்ஸ் அந்த பான் வந்து இப்போது மூவ் ஆகி போக போகுதுன்றது தான் பிளண்டர். சரி, இதனால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி சரியான மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கிங் மூவ்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கிங் E4, கிங் E5 அல்லது ஈவன் கிங் டு C4 கூட நல்ல மூவ் தான் காமிக்குது என்ஜினு. இந்த மாதிரி விளையாடலாம், ஃபோர்ஸிங் டு ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி. திஸ் இஸ் ட்ரான் இன் கேம் அவங்க லெவலில். பட் ரூக் இன்ட்டு F4 அடிக்கிறதுனால ஏபான் வந்து ரோல் ஆகுது. இப்போ B வந்துட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ண பார்க்குறாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுது. இப்போ அட்வான்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒயிட்டோட கிங் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி நமக்கு தோணும். பட்
ரூக் A3 போட்டு அதையும் கட் பண்ணிடுறாங்க. ஸோ மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் F6 கீழே வராங்க. ரூக் A4 திரும்ப கட் பண்ணிகிட்டே வராங்க பாருங்கள் ஒவ்வொரு ரேங்காக. ஸோ ஒவ்வொரு ரேங்காக கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இங்கே வந்து அவங்க இங்கே வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சப்போஸ் கிங் வந்து மேலே போயிட்டு நம்ம ஏதாவது கவுண்டர் பண்ண இந்த ரூக்கை அட்டாக் பண்ண போனாலும் கூட நம்ம இந்த பானை கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ரூக்கை வச்சு காட் பண்ணிக்கிட்டே வராங்க கூடவே. ஸோ கிங் D7 அதுக்கப்புறம் கிங்கை மூவ் பண்ணுறாங்க. ஸோ கிங் வந்து பானை அட்டாக் பண்ணாத போது ஸோ செக்கு அண்ட் தென் கிங் டு C6 பின் அதுக்கப்புறம் கிங் F4 ஆடுறாங்க. திரும்ப கேம் வந்து ஈக்குவல் ஆகுது. இங்கே அஃப்கோர்ஸ் டைம் ப்ரெஷர் வந்து ரீச் ஆகிடுது. ஸோ இன்க்ரிமெண்ட்டில் தான் ஆடிட்டுருக்குறாங்க பேசிக்காக. கிங் டு F4 இங்கே சரியான மூவ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நிறைய மூவ்ஸ் இருக்குது. ரூக் A8 கிங் E6 ரூக் A5 ரூக் A4 ஈவன் பான் டு F5 கூட நம்மளால் விளையாட முடியும். பட் கேமில் வந்து அவங்க கிங் மூவ் பண்ணுறதுனால இது வந்து ட்ரா மாதிரி காமிக்குது. ஏன்னா ஜீன் H5க்கு அப்புறம் பாஸ் பான் வந்து க்ரியேட் ஆகுது. அவங்க அங்கே வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் H6 பதில் இங்கே அவங்க விளையாடக்கூடிய ஒரே ஒரு மூவ் ஒன்லி மூவ் டு ஹோல்ட் த கேம் கிங் டு D5. கிங் டு D5ஓட ஐடியா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சப்போஸ் அவங்க செக்கு த்ரோ பண்ணுறாங்கன்னா நம்ம இங்கே வந்துடலாம். அதுதான் ஐடியா. இப்போ இங்கே வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பானை அட்டாக்ல இருக்கும், இந்த பானை அட்டாக்ல இருக்கும். நீங்கள் இந்த பானை வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பானை வெட்டிட்டு பொறுமையாக இந்த பானை வெட்டிட்டு ஈஸியாக கேமை ட்ரா பண்ணலாம். சப்போஸ் நம்ம வச்சு கூட பார்க்கலாம். இதுதான் ஐடியா. இப்போ இந்த பானை அட்டாக்ல இருக்குது. நீங்கள் திரும்ப செக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் தென் கிங் டு F5. அப்போ இந்த பானை நம்ம புஷ் பண்ண வாய்ப்பு நிறையா ஆகும். சரி நம்ம ஏன் இந்த மாதிரி செக்கு கொடுக்கணும்? கிங்கை மூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பானெல்லாம் வெட்ட ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 பான் வந்து டபுளாக இருக்கிறதுனால ஸோ ஓகே பான் வந்து இந்த பக்கம் தான் வருது. ஸோ மேபி கிங்கை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தென் H6 வரும். H6க்கு நீங்கள் இதை வெட்டுறீங்கன்னே கன்சிடர் பண்ணுங்களேன். தென் வி கேன் ப்ளே கிங் டு E6 ஆர் கிங் டு E4 இஸ் ஆல்சோ ஃபைன். இந்த பானை த்ரெட்டன் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் H7 நீங்கள் இங்கே வெட்டு நான் அங்கே வெட்டுன்னு கேமை ட்ரா பண்ணிவிடுவான். இதுதான் பிரச்சனை இந்த பொசிஷனில். இந்த மூவ் தான் ஒன்லி மூவ். அதுதான் ப்ராப்ளம். இப்போ 27 செகண்டில் இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் கேல்குலேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஈவன் வந்து நோன் என் கேம்ஸில் கூட இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதனால் அவங்க H6 விளையாடி கேம் பிளெண்டர் பண்ணுறாங்க. திரும்ப F5 இவங்க பிளெண்டரு. அப்போது கிங் E4 ஆடணும். ஸ்டாப்பிங் கிங் டு D5 சேம் ஐடியா. ஸோ F5 கிங் டு D5. ஸோ பான் டு F4 கிங் பான் H7 அண்ட் தென் அவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க. கேப்சர் பண்ணுறாங்க ரூக் இன்ட்டு A2 அண்ட் தென் ரூக் டு A8 ரூக் இன்ட்டு H4. இப்போ இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பாஸ் பான் அண்ட் கிங் ஆக்டிவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியல் பொசிஷனில் இருக்குது. ரூக் செக் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்லெஸ் தான். அதனால தான் வந்து ரூக்கை வச்சு பிளாக் பண்ணுறாங்க. சரி நம்ம கிங் மூவ் பண்ணலாமாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தென் ஐ திங்க் ரூக் டு G4 ஆர் ஆமாம். ஸோ ரூக் டு G4 ஆடலாம். நீங்கள் இங்கே செக்கு கொடுத்தீங்கனாலும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. பானை வச்சு கூட நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். ஏன்னா டிஸ்கவரி செக் இருக்குது. அல்லது கிங்கை மூவ் பண்ணி முன்னாடி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் F3 அந்த ஸ்கொயரை நம்ம கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரூக்கை கொண்டு வரதுக்குள்ளே நம்ம பான் வந்து வேகமாக அட்வான்ஸ் ஆகிடும். ஸோ இதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. இது ஃபிளடார் கிடையாது. இது லூஸ் இன் அ பொசிஷன். இட்ஸ் கம்ப்ளீட்லி வினிங் பொசிஷன். ஸோ ரூக் G8 செக் வைக்கிறாங்க. ரூக் G4 பிளாக் பண்ணுறாங்க. ரூக் F8 அதுக்கப்புறம் F3 கிங் டு E5 பான் டு F2 ரூக் F7 அண்ட் தென் கிங் டு G2 குயினிங் ஸ்கொயரை கார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் 75வது மூவில் வந்து பார்த்திங்கன்னா கொனூரு ஹம்பி ரிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ ரிசைன் பண்ணுறதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள். அடுத்த மூவில் வந்து குயின் பண்ணுறதை தடுக்க முடியாது. உங்கள் கிங்கால் வந்து ரூக்கையும் அட்டாக் பண்ண முடியாது. சரி ஓகே நீங்கள் அட்டாக் பண்ணாலும் என்ன இப்போது? ஸோ இங்கே போய் அட்டாக் பண்ணாலும் நம்ம வந்து குயின் எடுத்து செக் கொடுக்க போகிறோம். ஸ்கீவர் வெட்டு இங்கே ஒரு வெட்டு. ஸோ லாஸ்ட். அண்டு இங்கே நம்ம முக்கியமாக பேச வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து இங்கே ஒரு பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காங்க திவ்யா தேஷ்முக். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ஒரு சாதனையை வந்து எந்த ஒரு பெண்மணியும் இந்தியாவில் இருந்து பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது முறையாக வந்து பார்த்திங்கனாக்கா திவ்யா தேஷ்முக் வந்து உலகக்கோப்பையை வந்து வென்ற ஒரு பெருமையை வந்து பெற்றிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யாருமே வந்து விமென்ஸ் வேர்ல்ட் கப்பை இந்தியாவிலேருந்து வின் பண்ணது கிடையாது. 2வது இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்ததுனால அவங்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் டைட்டிலுமே வந்து ஃபிடே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவோட 88வது கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பெருமையும் இவங்களுக்கு கிடைக்குது. 2வது அதாவது நம்ம ரிசர்ச் பேஜில் போய்ட்டு சில விஷயங்கள் வந்து பேசலாம். எக்ஸாம்பிள் நியூஸில் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் இப்போது. ஸோ இதுதான். ஸோ திவ்யா வின்ஸ் விமென்ஸ் வேர்ல்ட் கப் ஏர்ன்ஸ் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் அஸ் வெல். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கே போட்டிருக்குது என்ன அப்படின்னா,
44th woman and 88th Indian to earn the highest title in chess. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்தில் மொத்தமாகவே 44வது கிராண்ட் மாஸ்டர், அதாவது இவங்களோட சேர்த்து 44 கிராண்ட் மாஸ்டர் தான் இருக்கிறாங்க விமன்ஸ், அதாவது விமனோட இதில் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ என்ன இது தெரியப்படுத்துது அப்படின்னா, இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஒரு என்கரேஜிங்கான ஒரு விஷயம். ஸோ இதனால் வந்து விமன் செஸ் வந்து நல்ல எப்படி சொல்கிறது, ஸோ திவ்யா வந்து 19 வயசில் வேர்ல்ட் கப் வின் பண்ண முடிஞ்சு நம்மளாலையும் பண்ண முடியுன்ற ஒரு தைரியம் வந்து நிறைய பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இவங்களோட வின் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் விமன் செஸ்க்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு என்கரேஜிங்கான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இவங்களோட சேர்த்து கொனூரு ஹம்பி செகண்ட் பொசிஷன், அதுக்கடுத்து டான் ஜோங்கியா அண்ட் ஜோங்கி வந்து தேர்ட் பொசிஷன். ஸோ இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபிடேவோட விமன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு கேண்டிடேட்ஸாக இருக்கும் இந்த முறை. ஸோ இன்னும் சில இது பெண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அல்லது ஃபுல்லாகிடுச்சான்னு தெரியல எனக்கு. ஸோ அந்த சைக்கிள் இன்னும் ஃபுல் ஆகலைன்னு நினைக்கிறேன். அந்த 8 பேர் யாருன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த கேண்டிடேட்ஸ் சப்போஸ் திவ்யாவோ இல்லை வேறு யாராவது கேண்டிடேட்ஸ் வின் பண்ணாங்க அப்படின்னா 2 டைட்டிலும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆல்ரெடி குகேஷ் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வச்சுருக்காரு. விமன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பும் வாங்குறதுக்கு ரொம்ப தொலைவில் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வேர்ல்ட் கப் வின்னு நமக்கு வந்து தெரியப்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.